ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு விலாக்ல ஆர்கனைசேஷன், அப்புறமா மதியம் பாப்பாக்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு போறது. இதெல்லாம் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம இருக்கிற வீடு 2 பிஹெச்கே ஹவுஸ். அதுவும் இந்த ரூம ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் ரூமா தான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளா இன்டர்நெட் ப்ராப்ளம் இருந்தது. ஹால்ல தான் இன்டர்நெட் கனெக்ஷன் நல்லா வந்தது. இங்க அந்த அளவுக்கு இல்லன்றதுனால, இப்போ கொஞ்ச நாளாவே ஆஃபீஸ் டேபிள ஹாலுக்கு மாத்திட்டாங்க. இப்போதைக்கு இந்த ரூம் கொஞ்சம் எம்ப்டியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னும் 1 மந்த்துக்கு அப்புறமா எப்படியும் ஆஃபீஸ் டேபிள் திருப்பி மாத்தி இதே ரூம்க்கே வந்துரும். எனக்கு இந்த ரூம் ஃபுல்லா டஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கிளீன் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த ஷெல்ஃப்லலாம் பாப்பாவோட டாய்ஸு, அப்புறமா ஹேர் ஆக்சஸரீஸு, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டு, அவளோட ட்ரெஸ்ஸு, கட்டப்பை அது இதுன்னு எக்ஸ்ட்ரா இருக்கிற திங்ஸ் எல்லாம் இந்த ரூம் காலியா இருக்குன்றதுனால என்னமோ இப்ப இங்க தான் வைக்கிறதுக்கு கை வருது. இன்னைக்கு இதெல்லாம் கொஞ்சம் நீட்டா எடுத்து வச்சுட்டு போறேன். இந்த ஷெல்ஃப்ல ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காகவே செட் ஆஃப் 3 பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வித் லிட்டோட இருக்கிற மாதிரி நான் வாங்கியிருந்தேன். அது போக எக்கோ ஃப்ரெண்ட்லி ஆர்கனைசிங் பாஸ்கெட் பெரிய சைஸ் வந்து 1 இருக்கு. வித் லிட்டோட வரும். இதுவுமே இந்த ரூம்ல ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மொத்தமா 4 ஆர்கனைசிங் பாஸ்கெட் எடுத்து வச்சுட்டேன். கேபினெட் இருக்குன்னா, நான் இப்போ வந்து இந்த ஷெல்ஃப்ல எல்லா திங்ஸும் வச்சிருக்கலாம். இப்படியே இருந்தா கூட அது ஓகேவா தான் இருக்கும். ஆனா ஓப்பன் ஷெல்ஃபா இருக்கிறப்போ ஒரு சில நாள் ஏதோ டக் டக்குன்னு வெளியில கிளம்புறோம்னா, ஏதாவது ஒரு பொருள் தேடுறப்போ அப்படியே எல்லாத்தையும் கலச்சு போடுற மாதிரி ஆயிருது. அதனால தான் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியா ஆர்கனைசிங் பாஸ்கெட்ல வச்சிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த ரூம்ல டஸ்ட் கொஞ்சம் அதிகமாவே சேர்ந்திருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி ஹஸ்பண்ட் இங்க தான் இருந்து ஒர்க் பண்ணுவாங்க. அது டே டைம்ல கிளீன் பண்ணவே முடியாது. நைட் டைம்ல எங்க கிளீன் பண்றது? அப்படியே போட்டு போட்டு 4 மாசம் ஆனதுல இவ்ளோ டஸ்ட் சேர்ந்து போயிருக்கு. ஃபர்ஸ்ட்டு ரூம் ஃபுல்லா டஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த ஷெல்ஃப்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து கீழ எடுத்து வச்சு கொஞ்சம் பொறுமையா ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கலாம். ஈஸியாவும் இருக்கும். இந்த ரூம்ல லாஃப்ட்ல கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சிருந்தோம். கிச்சன்ல வந்து லாஃப்ட்ல பாதி திங்ஸ் தான் இருந்தது. இங்கேயும் பாதி இருந்தது. 2 ரூம்லயும் பாதி பாதி பொருள் இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஒரே இடத்துல மாத்தி வச்சிடலான்னு, இன்னைக்கு காலையில தான் ஹஸ்பண்ட் இந்த ரூம்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து கிச்சன்ல லாஃப்ட்ல மாத்தி வச்சுட்டாங்க. அதனால என்னமோ இந்த ரூம்குள்ள இருந்து பேசினாலே அப்படியே எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கு. பொருள் எதுவுமே இல்லன்றதுனால. லாஸ்ட் இந்த 1 வாரமாவே எனக்கு என்னமோ வீடு கிளீனிங்கா தான் போயிட்டுருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதாவது ஒரு இடம் கிளீன் பண்ணிட்டே தான் இருக்கேன். இப்ப ஆல்மோஸ்ட் ஃபுல் வீடுமே ஓரளவுக்கு கிளீனிங் வேலை எல்லாமே முடிஞ்சது. ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் இந்த மாரி கிளீன் பண்ணா பார்க்கறதுக்கு எப்பவுமே நீட்டா இருக்கும். இன்னும் பெட்ரூம்ல மட்டும் பீரோல இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே இங்க வந்தப்போ மடிச்சு வச்சது. அதுக்கப்புறமா இன்னும் ஃபுல்லா எடுத்துட்டு ஒரு டைம் மடிச்சு வைக்கல. அந்த வேலை மட்டும் பெண்டிங்ல இருக்கு. அது என்னைக்கா ஒரு நாள் ஃப்ரீ டைம்ல பண்ணணும். ஃபுல்லா டஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தா அவ்ளோ தூசி இருந்தது. ஆனா கிளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்க்கிறப்போ ஏதோ லைட்டா அங்கங்க கார்னர்ல டஸ்ட் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுச்சு. இப்போ அவ்ளோ தூசி இருக்கு. அது போக பாதி என் முடி வேற. ஷெல்ஃப்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் கீழ எடுத்து வச்சு தான் பாஸ்கெட்லலாம் வைக்கணும். அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால இந்த ரூம் ஃபுல்லா ஃபர்ஸ்ட்டு வேக்யூம் போட்டு கிளீன் பண்ணிற போறேன். நான் யூஸ் பண்றது அகரோ பிராண்டோட பேக்லெஸ் வேக்யூம் கிளீனர். இது குயிக்காவே டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிரும். ஏன்னா இதுல 24 கிலோ பாக்ஸல் சக்ஷன் பவர் இருக்கு. இதோட மோட்டர் பவர் 1400 வாட்ஸ். இதுல ட்ரை வேக்யூம் மட்டும் தான் பண்ண முடியும். வெட் வேக்யூம் எல்லாம் பண்ண முடியாது. இதுல வர அட்டாச்மெண்ட் என்னன்னா, எக்ஸ்டென்ஷன் டியூப், ஹோஸ் பைப்பு, ஃப்ளோர் பிரஷ், கிரெவிஸ் நாசில், மல்டி பர்ப்பஸ் பிரஷ். இந்த வேக்யூம் கிளீனர் காம்பாக்ட்டான டிசைன்லயும் 360 டிகிரில சர்வைவல் ஃப்ரண்ட் வீல் குடுத்துருக்காங்க. அதனால நம்ம கிளீன் பண்றப்போ ஈஸியா மூவ் பண்ணிக்கலாம். இந்த வேக்யூம் கிளீனர்ல டஸ்ட் கலெக்டரோட சைஸ் 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி. இதுல மொத்தமா 2 ஃபில்டர் வரும். ஒண்ணு வந்து டஸ்ட் கலெக்டருக்குள்ள இருக்கும். இன்னொன்னு வந்து இங்க பேக் சைட்ல வரும். இந்த டஸ்ட் கலெக்டர் ஓப்பன் பண்றதுக்கு இந்த மாரி சின்னதா லாக் இருக்கும். அத பிரஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். வேக்யூம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா, இந்த மாரி கண்டெய்னரா இருக்கிறதுனால ஜஸ்ட் டேப் வாட்டர்ல ரின்ஸ் பண்ணாலே நல்லா கிளீன் ஆயிடும். இதுல குடுத்துருக்க ஆக்சஸரீஸ் எல்லாம் எப்படி வேக்யூம் கிளீனர்ல மாற்றுதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல கீழ ஹோல் இருக்கும் வேக்யூம் கிளீனரோட மெயின் யூனிட்ல. இதுல நம்ம இந்த ஹோஸ் பைப்ல லாக்கு, அன்லாக் இந்த மாரி 2 சிம்பிள் குடுத்துருப்பாங்க. நேரா அது உள்ள வச்சுட்டு, லாக் சைடு டர்ன் பண்ணா லாக் ஆயிடும். அன்லாக் சைடு டர்ன் பண்ணா அன்லாக் ஆயிடும். அடுத்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராட். அத வந்து அந்த ஹோஸ் டியூபோட இன்னொரு எண்டுல கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ராட்ல ஃப்ரண்ட்ல இந்த மாரி பட்டன் இருக்கும். அத பிரஸ் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு இன்னுமே ஹைட் வேணும்னா, அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ராடோட இன்னொரு எண்டுல நம்ம வேக்யூம் பண்றதுக்கு யூஸ் பண்ண போற எந்த பிரஷ் யூஸ் பண்ண போறோமோ, அத மாட்டிக்கலாம். இந்த ஃப்ளோர் பிரஷ்ல 2 ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு இந்த மாரி பட்டன் குடுத்துருப்பாங்க. அத பிரஸ் பண்ணோம்னா, உள்ள இருந்து அந்த பிரஷ் வெளில வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரஷ் வெளில இருக்கிற மாதிரி வச்சு நம்ம ஃப்ளோர் கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிரஷ் உள்ள ஃப்ளாட்டா இருக்கிறது கார்பெட் கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பவர் பட்டன் இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே வந்து கார்ட் ரிவைண்ட் பட்டன் இருக்கு. இத வந்து பிரஸ் பண்ணிட்டு, நம்மளுக்கு எந்த அளவுக்கு பவர் கேபிள் வேணுமோ, அத வந்து இழுத்துக்கலாம். அதுல வந்து ரெட் கலர் மார்க் குடுத்துருப்பாங்க. அது வரைக்கும் எடுக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். லென்த் எந்த அளவுக்கு வேணுமோ. வேக்யூம் பண்றப்போ ஸ்பீடாவே டஸ்ட் எல்லாம் உறிஞ்சிருது. அதுவும் இந்த டஸ்ட் பண்ணோன்றதுனால குட்டி, குட்டி தூசி நெறையா இருக்கும். அது எல்லாமே வந்து நல்லா கிளீனா வந்துருச்சு. ஒரு பிளேஸ்ல இருந்து அடுத்த பிளேஸ்க்கு மூவ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு. ஏன்னா, இதுல 360 டிகிரி சர்வைவல் வீல் இருக்குன்றதுனால.
குழந்தைங்க சாப்பிடுறப்போ ஸ்நாக்ஸ் எதுவும் சிந்திட்டாங்க, இல்ல நம்ம சமைக்கிறப்போ மாவு எதுவும் தெரியாம சிந்திட்டோம். இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதுல 24 கிலோபாஸ்கல் சக்ஷன் பவர் இருக்கு. குயிக்காவே அந்த டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். நான் இந்த ஃப்ளோர் ஃபுல்லா வேக்யூம் போட்டு முடிச்சுட்டேன். இந்த ரூம்ல 2 ஜன்னல் இருக்கு. ஜன்னல்லையும் கொஞ்சம் டஸ்ட் எல்லாம் நெறைய இருந்தது. அத கிளீன் பண்றதுக்கு மல்டி ஃபங்ஷனல் பிரஷ் வந்து மாட்டிட்டேன். இந்த பிரஷ் நம்ம கிச்சன்லலாம் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோம்னா, ட்ராயர் கிளீன் பண்றதுக்கு, இல்ல இந்த மாரி இடுக்குக்குள்ள இருக்கிற மாதிரியான இடம்லாம் கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பிரஷர் வந்து நல்லாவே இருக்கும். ஜஸ்ட் ஒரு டைம் இப்படி மூவ் பண்றப்பவே அந்த டஸ்ட் போறது நல்லாவே தெரியும். இது கிரேவிஸ் நாசில். இது கார்னர் ஏரியாலாம் கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம வீட்ல ஃப்ரிட்ஜ், பீரோலலாம் வச்சிருப்போம். சைட்ல கொஞ்சமா கேப் இருக்கும். அந்த மாரி இடத்துலலாம் கிளீன் பண்றதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். வேக்யூம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த டஸ்ட் கலெக்டர நம்ம நார்மலா எப்பவும் கிளீன் பண்ற மாரி பண்ணிட்டு, அத நல்லா ட்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம வேக்யூம் கிளீனர்லயே செட் பண்ணி வச்சுடலாம். அப்புறமா இங்க குடுத்துருக்கிற ஃபில்டருமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, அதுல ரொம்ப டஸ்ட் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, நார்மலா ஒரு பிரஷ் போட்டு அந்த டஸ்ட் எல்லாமே தொடச்சுட்டு அதையும் மாட்டி வச்சிடலாம். அகராவோட இந்த பேக்லெஸ் வேக்யூம் கிளீனர் நம்மளோட டெய்லி கிளீனிங் வேலைய ரொம்ப ஈஸியாக்கிடும். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ ஷெல்ஃப்ல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே கீழ எடுத்து வச்சிட போறேன். அப்பதான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி ஒரு ஒரு பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு, எது தேவை, எது தேவையில்ல, இத அடிக்கடி யூஸ் பண்றோம். அந்த மாதிரி கொஞ்சம் தனித்தனியா எடுத்து வைக்க முடியும். பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கிற ஆர்கனைசர்லாம் முன்னாடியே வாங்குனது. அதெல்லாம் இன்ன வரைக்கும் நல்லாருக்கு. டெய்லி யூஸ் ட்ரெஸ் எல்லாம் மட்டும் நான் அதிலேயே தான் வச்சிருப்பேன். இப்போதைக்கு அத எதுவுமே மாத்தல. மத்தபடி இருக்கிற அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல இருக்கிறது, சின்ன சின்ன கார்ட்போர்ட் பாக்ஸ்ல கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அதெல்லாம் தான் மாத்தி இப்போ ஆர்கனைசர்ல எடுத்து வைக்க போறேன். ஃபர்ஸ்ட்டு ஷெல்ஃப் ஃபுல்லாவே பாப்பாவோட சாஃப்ட் டாய்ஸு, பால் எல்லாம் தான் இருக்கும். ஹால்ல வந்து சாஃப்ட் டாய்ஸ் வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு இடம் இல்ல. ஏன்னா, அங்க ஷெல்ஃப் எதுவுமே கிடையாது. அவளோட டாய்ஸ் எல்லாம் கூட நான் பெரிய பாஸ்கெட்ல போட்டு திவான் செட்டுக்கு கீழ தான் வச்சிருப்பேன். 2, 3 இதுல தனித்தனியா வச்சிருப்பேன். இந்த சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் எத்தன வாட்டி அடுக்கி வச்சாலும் சரிதான். அது திருப்பி திருப்பி கலஞ்சு போன மாதிரி உடனே ஆயிரும். ஏதாவது ஒரு பொம்மை எடுத்தோம்னா எல்லாமே நகண்டு வந்துரும். அதுக்கு அடுத்த ஷெல்ஃப்ல ஹஸ்பண்டோட பெர்ஃப்யூமு, என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட், அப்புறமா பாப்பாவோட ரப்பர், டெய்லி கிளம்புறப்போ யூஸ் பண்ற மாரியான திங்ஸ் எல்லாம் இதுல தான் இருக்கும். இந்த ஷெல்ஃப்லயுமே பாதி பொருள் பாப்பாவோட ஹெட் பேண்டு, ரப்பரு, கிளிப் எல்லாமே வந்து ஒரு சிலதெல்லாம் மட்டும் தனித்தனியா போட்டு வச்சிருந்தேன். இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே திருப்பி ஒரு வாட்டி தனித்தனியா பாக்ஸ்ல போட்டு எடுத்து வைக்கணும். அப்புறமா எங்களோட ஃபோட்டோ ஃப்ரேமு, இது இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எந்த ரூம்ல மாட்டலான்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு இன்னும் மாட்டாம அப்படியே இருக்கு. இப்போதைக்கு பெட்ரூம்ல மாத்தி எடுத்து வச்சுட்டேன். இந்த ஷெல்ஃப் ஃபுல்லாவே கடப்பாக்கல் தான். ஆனா பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால நல்லா நீட்டாவே இருக்கும். இந்த ஷெல்ஃப்ல வந்து ஃபுல்லா டஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஈர துணி வச்சு தொடச்சு எடுத்துட்டேன். இது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நான் இதுல பேப்பர் எதுவுமே போட மாட்டேன். டைரக்ட்டா அப்படியே திங்ஸ் எல்லாம் மேல வச்சுருவேன். ஷெல்ஃப் கிளீனிங் எல்லாம் முடிச்சதும், மெயின் கிளீனிங் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கட்டப்பையெல்லாம் வைக்கிறதுக்கு இன்னொரு கட்டப்பை. முன்னாடியெல்லாம் எப்பவும் கடைக்கு போனா ட்ரெஸ் வாங்கி முடிச்சதும் எங்க அம்மா எக்ஸ்ட்ரா ஒரு கட்டப்பை கேட்பாங்க. அது நின்னு நம்ம பார்க்குறப்போ, "எம்மா அப்படிலாம் கேட்காத ஒரு மாதிரி இருக்கு வா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். ஆனா எனக்கு இப்போ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா தான் தெரியுது, கட்டப்பை எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு. எங்க வெளியில கிளம்பணும், யார் வீட்டுக்கு போறோம், எப்பனாலும் எடுத்துட்டு போறது கட்டப்பை மட்டும் தான். இப்பவும் எனக்கு கடைக்கு போறப்பலாம் எக்ஸ்ட்ரா ஒரு கட்டப்பை குடுங்கன்னு கேட்கறதுக்கு ரொம்ப ஷையா இருக்கும். ஒரு நாளும் கேட்கவே மாட்டேன். எந்த பையில குடுக்குறாங்களோ அப்படியே வாங்கிட்டு வந்துருவேன். ஆனா எங்க அம்மா கிட்ட போயிட்டு எக்ஸ்ட்ரா கட்டப்பை எனக்கு வேணும்னா 2 கட்டப்பை இருந்தா குடுமான்னு சொல்லி அங்கேருந்து வாங்கிட்டு வந்துருவேன். இந்த கட்டப்பையெல்லாம் வைக்கிறதுக்கே இந்த ஆர்கனைசிங் பாஸ்கெட்ல தான் ஃபர்ஸ்ட்டு வச்சு பார்த்தேன். நான் இது உள்ள செட் ஆயிரும்னு நெனச்சேன். ஆனா ஒரு சில குட்டியா இருக்கிற பை மட்டும் தான் உள்ள போற மாரி இருந்தது. பெருசெல்லாம் வந்து ரொம்ப இடிச்சிட்டே இருக்கிற மாரி இருந்தது. இது உள்ள வச்சுட்டாலும் அப்புறமா நம்மளுக்கு டெய்லி எடுக்கிறதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டா இருக்காது. இந்த பாக்ஸ விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல இன்னொரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்கு. இந்த ஒயிட் கலர்ல இருக்குல்ல, இதுக்கு வந்து வித் லிட்டோடவே வந்துரும். இதுல கட்டப்பைனா கரெக்ட்டா செட் ஆகும். அதனால ஆல்ரெடி அதுல இருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு, கட்டப்பை எல்லாமே உள்ள லைனா அடுக்கி வச்சுட்டேன். இவ்ளோ இருந்த கட்டப்பையில 4, 5 கட்டப்பை டேமேஜ் எல்லாம் அங்கங்க பிஞ்சு இருந்தது. எல்லாத்தையும் வந்து போட்டுட்டேன். இவ்வளோ நாள் அத பார்க்காம எல்லாம் உள்ள உள்ள வச்சிருந்திருப்போம் போல. இதே ஸ்டோரேஜ் பாக்ஸ்லயே கொஞ்சம் சின்ன சின்ன பேக் எல்லாம் இருக்கும்ல, துணியெல்லாம் வாங்குறப்போ குடுப்பாங்க. அதையுமே வந்து சைட்ல வந்து மடிச்சு வச்சுட்டேன். கட்டப்பையும் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த சின்ன சின்ன பேக்கும் வேணும்னா, நம்மளுக்கு எந்த பேக் வேணுமோ அத பார்த்து எடுத்துக்கலாம். அந்த மாரி செட் பண்ணி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு கட்டப்பை பாக்ஸ் இப்போ ரெடி ஆயிட்டு, அடுத்த பாக்ஸ்ல வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ற ஹேண்ட் ஹெல்ட் வேக்யூம் கிளீனர், அப்புறமா ஸ்டீம் அயர்ன் இதெல்லாமே வைக்க போறேன். ஏன்னா இது வந்து மோஸ்ட்லி எப்படியும் வாரத்துல ஒரு 2 நாளாவது கண்டிப்பா எடுத்து யூஸ் பண்ணுவேன்.
இந்த 2 ப்ராடக்ட்டுக்கும் கூட வர ஆக்சஸரி, சார்ஜிங் கேபிள் எல்லாமே சேர்த்து மொத்தமா அந்த கவர் எதுவும் போடல. ஆனா தனித்தனியா உள்ளயே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுற போறேன். அப்புறமா நான் யூஸ் பண்ற மாப்போட எக்ஸ்ட்ரா ஒரு பேட், அதோட சார்ஜர். அது மட்டும் தனியா கவர்ல வச்சிருக்கேன். செகண்ட் பாக்ஸும் ஃபில் ஆயிட்டு, அடுத்த பாக்ஸ்ல பாப்பாவோட ஸ்டேஷனரி திங்ஸ் எல்லாம் வைக்க போறேன். ஆல்ரெடி இப்ப இருக்கிற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. சின்ன கார்ட்போர்ட் பாக்ஸ்ல தான் வச்சிருக்கேன். ஆல்ரெடி ஒரு நாள் கிளீன் பண்ணி எடுத்து வச்சது தான் இந்த திங்ஸ் எல்லாம். ஆனா, இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படியும் நெறைய திங்ஸ் எல்லாம் வாங்க தேவை இருக்கும். அதனால வச்சுக்கலாம் மொத்தமா அப்டின்ட்டு, இந்த பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸே எடுத்துட்டேன். ஆல்ரெடி யூஸ் பண்ண கலர் பென்சில், கிரையான்ஸ் அதெல்லாமே ஒரு டப்பால போட்டு வச்சிருக்கேன். அப்புறமா ரப்பரு, ஷார்ப்னர் எல்லாம் ஒரு டப்பால, சாக் பீஸ் எல்லாம் ஒரு டப்பால, அப்புறமா ரொம்ப உடைஞ்சு உடைஞ்சு இருக்கிற கிரையான்ஸ் எல்லாம் தனியா ஒரு டப்பால, இந்த மாதிரி என்னால முடிஞ்ச அளவுக்கு தனித்தனியா பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். கம்மு, எக்ஸ்ட்ராவா இருக்கிற பென்சிலு, ஸ்டேப்லரு, அப்புறமா வாட்டர் கலர் பெயிண்ட் எல்லாமே இதுல இருக்கு. ஆனா ஆக்டிவிட்டி புக்கு, கலரிங் புக்கு அதெல்லாமே வந்து பாப்பாவே எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குன்ட்டு ஹால்ல டிவி யூனிட் கிட்ட ட்ராயர்ல வச்சிருக்கேன். இந்த ஸ்கெட்சு, கலர் பென்சிலா மட்டும் அங்க வந்து வைக்க மாட்டேன். அங்க ஹால்ல வச்சேன்னா அவ ஈஸியா எடுத்துருவா. அதனால இது எல்லாமே இந்த ரூம்ல தான் இருக்கும். அவ கேட்கிறப்போ நானே எடுத்து குடுத்துப்பேன். இப்போ 3 பாக்ஸும் முடிச்சு வச்சாச்சு. அடுத்த பாக்ஸ்ல என்ன வைக்கலான்ட்டு கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். ஏன்னா திங்ஸ் கொஞ்சம் நெறைய இருந்தது. பாக்ஸ் கம்மியா இருக்கிற மாரி இருந்தது. அதனால நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச திங்ஸ் எல்லாம் வந்து மேல ஷெல்ஃப்ல வச்சிரலாம். அப்பதான் ஓரளவுக்கு கீழ என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்கு, எது தேவை, எது தேவையில்லன்னே தெரியுன்ட்டு, ஃபர்ஸ்ட்டு பாப்பாவோட டாய்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இந்த கிட்ஸோட டாய்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எதுவும் ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லான மாரி இருக்குன்னா, எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மெயினா திவான் செட்க்கு கீழ வச்சிருக்கிற பாப்பாவோட டாய்ஸ் எல்லாமே வேற பிளேஸ்க்கு மாத்தி வைக்கலான்ட்டு இருக்கேன். அங்க தான் உட்காந்து சாப்பிடுறா. சாப்பிடுறப்போ டாய்ஸ்லயும் சிந்துது. ஒரு நாளுக்கு அடுத்து போய் பார்த்தா டாய்ஸ் ஃபுல்லா எறும்பு வந்துருது. அது ஏதோ ஒரு வேளைக்கு 2 வேலை ஆன மாரி இருக்கு. அது இல்லாம திவான் செட்க்கு கீழே இருக்கிறதுனால தூசியும் அங்க நெறைய சேர்ந்துருது. அங்க கீழ பொருள் எதுவுமே வைக்காம வச்சா இன்னுமே நல்லாருக்கும். அதுக்காக தான் நானும் ஆர்கனைசர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் எதுவும் புடிச்ச மாரி கிடைக்கல. இதெல்லாம் நான் எடுத்து வைக்கிறப்பவே பாப்பாவும் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டா. அவளுக்கு பால்லாம் காய்ச்சி குடுத்துட்டு, இன்னைக்கு வரப்பவே ஒரு லாலிபாப் வாங்கிட்டு வந்திருந்தா. அத அவ சாப்பிட்டுட்டு இருந்தா. இந்த ஹேர் ஆக்சஸரீஸ் ஐட்டம்லாம் நெறைய இருந்தது. ரப்பர் பேண்டு, கிளிப் எல்லாம் மிக்ஸ் ஆகி போயி, நான் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தனித்தனியா பிரிச்சு எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன். அவளும் ஹெல்ப் பண்றேன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டா. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஹேர் ஆக்சஸரீஸ்னா ரொம்ப பிடிக்கும். அப்பவே நெறைய வாங்கி வச்சிருப்பேன். இப்ப சொல்லவே வேணாம். இப்ப பாப்பாக்காக வந்து நெறைய வாங்கி வச்சிருக்கேன். முன்னாடியெல்லாம் கோவில் கொடை அப்டின்னா, எங்க அம்மா கடைக்கு கூட்டு போய் ட்ரெஸ் வாங்கி குடுப்பாங்க. ட்ரெஸ் வாங்கிட்டு வரப்போ, அந்த ட்ரெஸ்க்கு மேட்சா செட் ஆகுற மாதிரி, ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்து ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் வாங்குவேன். ஆனா, இப்போ அப்படியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டேன். ஒரே ஒரு கிளட்ச், ஒரு ரப்பர் பேண்ட் இருந்தா போதும். எப்பவும் யூஸ் பண்றது அந்த 2 மட்டும் தான். ஆனா, இப்போ பாப்பாக்காக நெறைய கிளிப்ஸ் எல்லாம் வாங்குவேன். இந்த ஆக்சஸரீஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு 4, 5 டப்பா தனித்தனியா எடுத்து வச்சுட்டேன். 1 பெருசு, 1 குட்டி, ஒண்ணோட அதோட குட்டின்ற மாரி. நெறைய இருக்கிற கிளட்ச் எல்லாத்தையும் வந்து பெரிய டப்பால போட்டுட்டு, அப்புறமா சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் அடுத்த டப்பால அந்த மாரி போட்டுக்கலான்னு வச்சிருக்கேன். மொத்தம் ஒரு 10 டப்பா வந்துட்டு சின்ன சின்ன டப்பா எல்லாம் சேர்த்து, ஃபர்ஸ்ட்டு இதுல ஹேர் கட் பண்றதுக்கான சிசரு, அப்புறமா பொட்டு, ஃபவுண்டேஷன், லிப் பாம், நெயில் கட்டர் இந்த மாரி திங்ஸ் எல்லாம் இருக்கு. அடுத்து இந்த பிளாக் கலர் பாக்ஸ்ல வந்து பெரிய பெரிய கிளட்ச் கிளிப்பு, ஹெட் பேண்டு, அப்புறமா பெரிய ரப்பர் பேண்ட் எல்லாம் இருக்கு. இந்த டப்பால வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியான கிளிப்ஸ். இது ஃபுல்லாவே வந்து பாப்பாக்கு யூஸ் பண்றது தான். அடுத்த இன்னொரு பாக்ஸ்ல தனியா ரப்பர் பேண்டு, அப்புறமா குட்டி குட்டி கிளட்ச் கிளிப் எல்லாம் தனியா, அப்புறமா டெய்லி யூஸ் பண்ற சேஃப்டி பின் தனியா குட்டி பாக்ஸ்ல, ஹேர் பின் எல்லாம் தனி பாக்ஸ்ல. இப்ப இது எல்லா திங்ஸையுமே வந்து டெய்லியும் யூஸ் பண்ண போறதில்ல. இதெல்லாம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் எடுக்கிறது. டெய்லி யூஸ்க்கான ரப்பர் பேண்ட் எல்லாம் மட்டும் லிட் இல்லாத மாரி சின்ன சின்ன பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். அதெல்லாம் மட்டும் தனியா வச்சுட்டு, கொஞ்சம் ரேரா யூஸ் பண்ற மாதிரியான அந்த பெரிய பெரிய கிளட்ச்லாம் இருக்கிற பாக்ஸு அதெல்லாம் நான் அவ்வளவா எடுக்க மாட்டேன். அதெல்லாம் மட்டும் அந்த பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள வந்து வச்சிட போறேன். எல்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரியே. இந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே ஒண்ணுக்கு மேல ஒண்ணுன்ற மாரி வச்சு, நம்ம இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்க்குள்ள வச்சோம்னா, எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்காது. நம்ம ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுக்கணும்னா, எல்லாத்தையும் எடுத்துட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலா அந்த பாக்ஸ் எல்லாமே அப்படியே வெர்டிகலா நேரா நிப்பாட்டுற மாரி வச்சுட்டோம்னா, நம்மளுக்கு எந்த பாக்ஸ் வேணுமோ, அத பார்த்து கரெக்ட்டா எடுத்துக்கலாம். அப்புறமா அந்த திருப்பி அதே பாக்ஸ உள்ள வைக்கிறப்பவுமே ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப எல்லா பாக்ஸையும் அதே மாதிரியே செட் பண்ணி வச்சுட்டேன். இப்ப பார்க்கறதுக்கும் நீட்டா இருக்கு. ஸ்பேஷியஸாவும் இருக்கு. ஒண்ணு எடுக்கணும்னா கரெக்ட்டா அந்த பாக்ஸ மட்டும் எடுக்க முடியும். பெர்ஃப்யூம் எல்லாம் மட்டும் நான் வேற எந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்லயும் வைக்கல. அதெல்லாமே வெளியில எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி அப்படியே அந்த ஷெல்ஃப்ல வச்சுட்டேன் ஒரு ஓரமா. அடுத்து இந்த நேச்சுரல் கிராஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குல்ல, இதுல வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கிற டவல் மட்டும் தான் வச்சிருக்கேன். பாப்பாவோட யூனிஃபார்ம், அவளோட பெல்ட் அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கும். அந்த திங்ஸ் எல்லாமும் இது உள்ள வச்சுக்கலான்ட்டு இருக்கேன். இப்போதைக்கு அது ஃப்ரீயா தான் இருக்கு.
கீழ இருக்கிற ஷெல்ஃப்ல கட்டப்பை, அப்புறமா அந்த வேக்யூம் கிளீனர்லாம் வச்சிருந்தேன்ல, அது, அப்புறமா பாப்பாவோட ஸ்டேஷனரி திங்ஸ். அந்த 3 பாக்ஸையும் வச்சுட்டேன். லாஸ்ட்டா கொஞ்சமா கேப் இருக்கு. அதுக்குள்ள எதையும் வைக்க முடியல. மேல இருக்கிற பாக்ஸ சரி கீழ இறக்கி வைக்கலான்னு பார்த்தா, செட் ஆக மாட்டேங்குது. நானும் கொஞ்சம் கொஞ்சம் ஆங்கிள் எல்லாம் மாத்தி பார்த்தேன். எதுவும் செட் ஆகுற மாதிரி இல்ல. இப்போதைக்கு அப்படியே வச்சுட்டேன். லாஸ்ட்டா இங்க மீதி கீழ இருக்கிற திங்ஸ்ல எது தேவை, எது தேவையில்லன்னு பார்த்துட்டு, அதையும் தனித்தனியா ஒரு 2 பையில பிரிச்சு எடுத்து வச்சுட்டேன். ஃபைனலா எல்லா திங்ஸும் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா, இந்த ஷெல்ஃபோட லுக் இப்படிதான் இருக்கு. இப்போ வந்து நீட்டாவே இருக்கு. ஓரளவுக்கு எனக்கு யூஸ் பண்றதுக்குமே ஈஸியா இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டேன். நான் வாங்கியிருந்த அந்த பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் பாக்ஸு, அப்புறமா பாப்பாவோட ட்ரெஸ் வச்சிருக்கிற இந்த ஆர்கனைஸ் பாஸ்கெட் எல்லாத்தோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே அமேசான்ல வாங்குனது தான். ஃபர்ஸ்ட்டு ஷெல்ஃப் ஃபுல்லா பாப்பாவோட டாய்ஸ், அடுத்ததுல பெர்ஃப்யூமு, ஒரு சைட்ல வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட், அப்புறமா பாப்பாவோட யூனிஃபார்ம் வைக்கிறதுக்கான அந்த ஆர்கனைசிங் பாஸ்கெட் இருக்கு. அதுக்கு அடுத்து இருக்கிற ஷெல்ஃப்ல ஃபர்ஸ்ட்டு வச்சிருக்கிறது இது வந்து கிளாத் ஸ்டோரேஜ் பாக்ஸு. இதுல ஸ்லிங் பேகு, எக்ஸ்ட்ராவா இருக்கிற வாலெட்டு, சின்ன சின்ன பர்ஸு, பாப்பாவோட பேக் அது எல்லாமே இருக்கும். அதுக்கு அடுத்த 2 பாஸ்கெட்டுமே வந்து பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் வச்சிருப்பேன். ஒண்ணுல வந்து அவளோட பேண்ட் எல்லாம் இருக்கும். இன்னொன்னுல டீ ஷர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அடுத்து அந்த பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல ஹேர் ஆக்சஸரீஸ் ஐட்டம் அதெல்லாம் தனித்தனி பாக்ஸ்ல போட்டு வச்சது. இது மேல் ஷெல்ஃப்லயே வச்சுட்டேன். கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குன்றதுனால. அடுத்து கீழ இருக்கிற ஷெல்ஃப்ல கட்டப்பை, இன்னொன்னுல பாப்பாவோட ஸ்டேஷனரி திங்ஸு, இன்னொன்னுல வேக்யூம் கிளீனர், ஸ்டீமர் அதெல்லாமும் இருக்கு. இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு முடிக்கிறதுக்கு ஒரு 2 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஆயிட்டு. அன்னைக்கு அந்த ரூம் எல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் பெருசா விளாக் எதுவுமே எடுக்கல. இது நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் போல எடுத்திருந்தது. பாப்பாக்கு இந்த இயர்ல இருந்து லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துட்டு போணும். நான் மதியம் ஒரு 11 மணி போல சமையல் வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு காலையிலே பொங்கல், சாம்பார் கூடவே வடை செஞ்சிருந்தேன். அதனால மதியம் லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுட்டேன். சாம்பார் இருந்தது. அது போக பொட்டேட்டோ ஃப்ரை மட்டும் பண்ணிடலான்னு இருந்தேன். ஆனா காலையிலே சாப்பிட்டது ஏதோ ரொம்ப ஃபுல்லான மாரி இருந்தது. பாப்பாக்கு சிம்பிளா தயிர் மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம். ஏன்னா தயிர் சாப்பாடுனா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவா. அதுவும் பொட்டேட்டோ ஃப்ரை எல்லாம் எவ்ளோ காரமா இருந்தாலும் சாப்பிட்டுருவா. அவளுக்கு அந்த டேஸ்ட் இப்பலாம் ரொம்ப புடிக்குது. சின்ன வயசுல ஸ்பைசியா இருக்குன்னு சாப்பிட மாட்டா. இப்பலாம் பொட்டேட்டோ ஃப்ரை, காலிஃப்ளவர் ஃப்ரை எல்லாம் நல்லா புடிக்குது. இந்த ஃப்ரை ஐட்டம் எல்லாம் வந்து உரைக்கவே இல்ல, காரமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழகா சாப்பிடுவா. இதே இது சாம்பார்லாம் ஊட்டி விட்டோம்னா உரைக்குது. தண்ணி குடுங்க, தண்ணி குடுங்கன்னு சொல்லி தண்ணியா குடிச்ச மாரி இருக்கும். சாப்பாடு குறைஞ்ச மாரியே இருக்காது. அதுவும் இப்ப ஸ்கூல்ல போய் சாப்பாடு ஊட்டி விடுறேன்றதுனால, அவளுக்கு புடிச்ச மாரியான ஃபுட் தான் மோஸ்ட்லி ரெடி பண்ணி காரம் இது கம்மியா போட்டு தான் செஞ்சு குடுப்பேன். பொட்டேட்டோ ஃப்ரை மதியம் லஞ்சுக்கு மட்டும் தான். அதனால குட்டியா ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அளவா மதிய சாப்பாட்டுக்கு வர்ற மாதிரி மட்டும் செஞ்சுக்கிட்டேன். ஹஸ்பண்ட் கிட்டயும் கேட்டிருந்தேன். அவங்களே எனக்கு சாம்பார் வேணாம். நானும் தயிர் வச்சு பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிடுறேன்ட்டாங்க. அதனால சாம்பார் லைட்டா சூடு பண்ணி அத இறக்கி வச்சுட்டேன். நைட் இனிமேல் தோசை கூட வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். உருளைக்கிழங்க நல்லா கிளீன் பண்ணிட்டு, தோலோட தான் கட் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு, இரும்பு கடாயில சேர்த்தா எண்ணெயும் கம்மியா பிடிக்கும். நல்லா கிரிஸ்பியாவும் வரும். எனக்கு பொட்டேட்டோ ஃப்ரைக்கு கடுகு, கருவேப்பில போட்டு செய்றது அந்த அளவுக்கு புடிக்காது. நான் வெறும் உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது 3 மட்டும் சேர்த்து தான் பண்ணுவேன். இந்த இயர்ல ஃபுல் டேன்றதுனால ஸ்நாக்ஸ் பாக்ஸும் 2 குடுத்து விடணும். நான் காலையில பாப்பா ஸ்கூல் போறப்போ 1 பாக்ஸ் குடுத்து விட்டுருவேன். மதியம் லஞ்ச் எடுத்துட்டு போறப்போ இன்னொரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொண்டு போவேன். காலையில ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு இன்னைக்கு சன்னா தான் பேக் பண்ணி குடுத்துருந்தேன். ஆஃப்டர்நூன் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு ஆப்பிள் இருந்தது. ஒரு ஆப்பிள் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு போறேன். ஆப்பிள் இருக்கிற தோல் எல்லாமே சீவிட்டேன். அது கலர் மாறாம இருக்கிறதுக்காக. எனக்கு நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல தான் இந்த டிப்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான்லாம் ஆப்பிள் கட் பண்ணி அப்படியே தான் குடுத்து விடுவேன். கொஞ்சமா பாத்திரத்தில தண்ணி வச்சுட்டு, அதில உப்பு நல்லா கலந்துக்கணும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற ஆப்பிள் ஒரு 5 நிமிஷம் போல அதில போட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து பாக்ஸ்ல போட்டு குடுத்தா, ரொம்ப நேரத்துக்கு கலர் மாறாம ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருக்குன்ட்டு, அதுக்கப்புறமாலேருந்து அப்படிதான் நான் குடுத்துட்டு இருக்கேன். நீங்க கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ஆப்பிள் பேக் பண்ணி அது ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டேன். லஞ்ச் பாக்ஸுக்கு தயிர் சாப்பாடு நல்லா கொழையவே வச்சிருந்தேன். நான் பால் எதுவும் சேர்த்துலாம் மிக்ஸ் பண்ணல. நான் இப்போ போயிட்டு உடனே அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருவேன். அதனால தயிர் தான் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சமா பொட்டேட்டோ ஃப்ரை அது தனி பாக்ஸ்ல வச்சு வச்சுட்டேன். இதுதான் இப்போ வாங்கியிருக்கிற புது லஞ்ச் பேகு. அவளுக்காக ஒரு வாட்டர் பாட்டிலு, ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸு, ஒரு லஞ்ச் பாக்ஸு எல்லாமே வந்து உள்ள கரெக்ட்டா செட் ஆயிடும். அது போக அங்க வெளில சாப்பாடு ஊட்டி விடுற இடத்துல கொஞ்சம் சுடும் தர. அதுக்காக ஒரு பெரிய டவலு, கூட ஒரு கர்ச்சீஃப் இதெல்லாம் எடுத்துட்டு போவேன். முன்னாடியெல்லாம் எப்பவும் பாப்பாவ ஹஸ்பண்ட் தான் ஸ்கூல் கூட்டிட்டு போவாங்க. அவங்க தான் கூட்டிட்டும் வருவாங்க. நான் என்னைக்காவது ஒரு நாள் தான் காலையில போவேன். மோஸ்ட்லி மதியம் டைம்ல போமாட்டேன். இப்போ டெய்லியும் மதியம் ஸ்கூலுக்கு சாப்பாடு கொண்டுட்டு போறதே ஒரு புது ரொட்டீனா தான் இருக்கு.
முன்னாடியெல்லாம் ஒரு சில நாள் ரொம்ப லேட்டாவே சமைப்பேன். ஒரு சில நாள் சீக்கிரமா சமைப்பேன். இப்பலாம் 11 மணி ஆயிடுச்சுன்னா, கரெக்ட்டா சமையல் வேலைய ஸ்டார்ட் பண்ணிருது. அப்பதான் ஒரு 12 மணிக்கு வேலையெல்லாம் முடியும். இன்னைக்கு சிம்பிளான லஞ்ச் பண்ணுவோம். ஆனா டெய்லி இந்த மாரி இருக்காது. வீட்ல இருந்து நாங்க கரெக்ட்டா ஒரு 12:20க்கெல்லாம் கிளம்பிருவோம், பாப்பா ஸ்கூல் போறதுக்காக. இந்த விளாக் இதோட முடியுது. ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.